இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க அம்மாக்கு பிராச்சியை பிடிக்காததுனால உன்னை அவகிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. நான் அவங்க இதயத்தை காப்பாத்த நினைச்சா அவங்க என்னோட இதயத்தை நுறுக்கிட்டாங்க. இது எல்லாமே நான் பிராச்சிக்காக மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். பிராச்சியோட மனசுல நான் நிறைய இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அது ஒன் செகண்ட். நீ இப்ப என்ன சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிள் தான். பிராச்சி என்ன சொன்னா, யாரால இந்த உலகத்துக்கு நீ வந்தியோ அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொன்னா. ஆனா எங்க அம்மா ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க? சின்ன குழந்தை யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க பாரு, அவங்க இப்போ ரொம்ப ஓவரா போயிட்டாங்க. என்னோட மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு. என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நான் பண்ண போறேன். அப்பனா நீ என்ன பண்ண போற? பிராச்சி எங்க இருக்காலோ நான் அங்க போக போறேன். ஆமா, என்ன ஆனாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் பிராச்சி கூடயே ஒன்னா வாழலாம்னு முடிவு எடுத்துட்டேன். அவளுக்காக நான் வீட்டை விட்டு போக கூட தயாரா இருக்கேன். இப்ப கூட அவளுக்காக மூச்சை விடக்கூடாதுன்னு சொன்னா நான் மூச்சை விடாம தான் இருப்பேன். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட ப்ரோ. பிராச்சி கண்டிப்பா ஒத்துப்பா. பிராச்சி கண்டிப்பா ஒத்துப்பா. எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட சொல்ல போறேன். பிராச்சி இப்படி நடந்தது அப்படி நடந்தது எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட சொன்னா ஐம் ஷூர் கண்டிப்பா ஒத்துப்பா. இப்ப இருக்க எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, நான் அவ கூட கண்டிப்பா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டா. அதை மட்டும் தான் நான் பண்ண போறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. இது எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். ஆரியன், எனக்கு இப்போ ஐ ஃபீல் ஃப்ரீ யார். ஐ ஃபீல் அமேசிங். இப்ப நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு போக போறேன். பிராச்சியையும் கூட்டிட்டு போக போறேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. ஐ லவ் யூ பிராச்சி. ஐ லவ் யூ. இனி நம்மள யாரும் தடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. யாரும் என்ன சிறை பிடிச்சு வைக்க முடியாது. நான் வானத்துல பறக்க போறேன். உன் கூட சேர்ந்து வாழ்க்கை பூரா பறக்க போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா ஆரியன்? எங்க அம்மா மோசமானவங்க எல்லாம் கிடையாது. மனசளவுல நல்லவங்க தான். அவங்க பண்ற தப்பு என்னன்னா, பையனோட அன்பு கிடைக்கணும்ன்றதுனால என்னோட மனசை உடைக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு தோணுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரியாவை எடுத்துக்கோ. ரியாவோ இதுதான் பண்ணா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவா. என்ன பத்தி அவ யோசிக்கவே இல்ல. எங்க அம்மா யோசிச்சாங்களா? யாருமே யோசிக்கல இல்லையா? நானும் யாரை பத்தி யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்ய போறேன். ஃபைனலா என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கோ அதை மட்டும் தான் பண்ண போறேன். என்னோட ஆசை என்னன்னா, ஐ வாண்ட் டு பி வித் பிராச்சி. பிராச்சி, ஐ அம் கமிங் பிராச்சி. இந்த தடவை நான் டபுள் காதல் கொண்டு வரேன். இனிமே நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்ய போறேன். ஐ லவ் யூ பிராச்சி. ஐ அம் கமிங் ஃபார் யூ. Purab? I'm so happy to see you. நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? வரப்போற விஷயத்தை ஏன் சொல்லல? சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காகவா? அது போகட்டும், நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. நீ என்னைக்குமே மாற மாட்டல. நான் என்ன யோசிச்சேன்னா, காலத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறிடுவேன்னு நினைச்சேன். ஆனா புரப், எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க சொல்ல வந்தது என்னன்னு சொல்லுங்க. பிரக்யாக்காவோட நிலைமை இப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அவங்க எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும்ல. இதுக்கு தான் என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் சொல்றத முதல்ல கேளுங்க. ரியாவுக்காக தான் அண்ணன் மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இதுல ஏன் தப்பு என்ன? எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? எல்லாத்தையும் நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். பிரக்யா பிராச்சியா ரியாவான்னு வரும்போது பிராச்சியா சூஸ் பண்ணா. ரியா எவ்வளவு பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ எவ்வளவு முயற்சி பண்ணானா பிராச்சி ப்ராப்ளமா நின்னா. அப்புறம் பிராச்சி ஆக்சிடென்ட் பண்ணி ரியாவை கொல்ல பார்த்தா. பிரக்யா தீபாவளி அன்னைக்கு இங்க வந்தா. ஆனா ரியாவை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்தா. அங்கேயும் பிராச்சிக்கும் ரியாக்கும் பெரிய சண்டை ஆச்சு. அப்புறம் பிராச்சி என்ன சொன்ன தெரியுமா? உன்னை யாருமே பொண்ணா ஏத்துக்க மாட்டாங்கன்னு வேற சொல்லிட்டு போயிட்டா. இதனால ரியா ரொம்ப பிடிவாதக்காரியா மாறிட்டா. அவ மேல அன்பு செலுத்துறதுக்கு ஒரு அம்மா அவளுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு மீரா தான் பெஸ்ட் ஆப்ஷன். நடந்த விஷயத்தை நீ சொல்லிட்ட. ஆனா எப்படி நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. அபி வேற யார பத்தி கூட யோசிக்கவே மாட்டான். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இது உன் பிளான் தான். பூரப், எங்க போறீங்க? கெஸ்ட் ரூம். எல்லா உறவுகளுக்குள்ளேயும் சண்டை வரும். ஆனா நீங்க தேவையில்லாம என்னை விட்டு எப்பவும் விலகி இருக்கீங்க. உறவு இருந்தா தானே நெருக்கம் இருக்கும். அபிக்கும் பிரக்யாக்கும் உறவு இருக்கு. அதனாலதான் அவங்க சண்டை போடுறாங்க. நாம என்னைக்காவது நெருங்கி வந்திருக்குமா சொல்லு? இப்போ விலகி போறத பத்தி பேசுற? போன வை. யாரு? நான் போய் யாருன்னு பாக்குறேன். சார், நீங்களா? உள்ள வாங்க. இப்ப கூட சாரா? நான் என்னன்னு கூப்பிடுறது? மாமா அண்ணா? இப்பவும் தப்பு. நம்மளுடைய பரம்பரை வழக்கப்படி மாமாவை மாம்சன்னு கூப்பிடணும். இப்ப அபியோட பொண்ணுங்கிறதுனால அந்த பரம்பரையை காப்பாத்தி தான் ஆகணும். மாம்சா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். புரப், சானா, இத புடி. எப்படி இருக்கீங்க அக்கா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கன்னு சொல்லு. உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். நீங்களே சொல்லுங்க. நான் என்னோட மகளை ஏற்கனவே சந்திச்சிட்டேன்.
என்ன ஆனா மகளா? நீங்க சித்திய அக்கான்ல கூப்பிடுறீங்க, அப்போ மருமக தானே? பிரியா அக்கா கூட எனக்கு 2 உறவு இருக்கு. நான் அவங்கள அக்கான்னு கூப்பிடுறதுனால அந்த வகையில பிராச்சி வந்து எனக்கு மருமக. இன்னொரு பக்கம் அபி என்னுடைய அண்ணன். அப்படி பார்க்கும்போது பிராச்சி என்னுடைய மக இல்லையா? இங்க பாருங்க, அண்ணன் தங்கச்சி உறவுக்கு நிறைய மதிப்பு இருக்கு. அப்புறம் நட்போட மகத்துவம் எல்லாத்தையும் விட பெருசு. ஆனா எப்ப நண்பன் சகோதர மாதிரி பழகுறானோ இன்னும் அந்த உறவுக்கு மதிப்பு அதிகமாயிடும். அதனால பிராச்சியை பொறுத்த வரைக்கும் நீ மாம்ஸ். ஏன் எல்லாரும் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாப்பா நீ எங்களோட வந்து சாப்பிடு. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நாள் கழிச்சு பிரக்யா அக்காவை பாக்குறேன். கண்டிப்பா உங்க கையால சாப்பிட்டே ஆகணும். சரி வா. அக்கா, அபி கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானக்கா? பண்ணிக்கட்டும். நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அது அவரோட டெசிஷன் தானே. வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க. எல்லாருக்கும் முன்னாடி பேசணும் நல்லா இருக்காது. அக்கா கிட்ட தனியா பேசணும். திஷா கூட டச்ல இருக்கியா? நீ எப்ப வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அபி கூட தான் இருந்தேன். சந்தோஷமா இருக்காரா? நீ அவர் கூட சண்டை போடல? அக்கா, சாப்பாடு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இப்பவும் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. இன்ஃபேக்ட் திஷா மட்டும் இதை இப்படி சாப்பிட்டு இருந்தானா. நீ சாப்பாடு போட்டுக்க. நான் என்ன எழுதுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிராச்சி, அது என்னன்னா ரியா உன்கிட்ட சொன்னது எல்லாமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் கூட வா வா. நான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். அதுவும் சரி சரி, லெட்டர் எல்லாம் அப்புறம் எழுதிக்கோ. முதல்ல நீ வா, என் கூட வா. கமான். நான் உன்கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும். ஆனா இப்ப வேணாம், அப்புறமா பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க ப்ளீஸ். ரன்வீர், அது வந்து இங்க பாருப்பா, ராச்சிக்காக நீ அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா என்ன? எனக்கு அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு ரன்வீர். இந்த பாரு, எனக்கு நல்லா தெரியும். ஐநோ நீ அவளை உயிருக்கு உயிரா காதலிச்ச. ஆனா வாழ்க்கையில முன்னேறணும். அதனால பழசெல்லாம் மறந்துரு. ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பி. என்ன? யூ நோ வாட் மாம், நீங்க பாருங்கம்மா, 2 பேருக்குள்ள இருக்க காதல் எப்பவும் காதலா தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து அவங்க சுயநலத்துக்காக ஏதாவது மேனிபுலேட் பண்ணாத வரைக்கும், பொய் சொல்லாத வரைக்கும். எனக்கு தெரியும்பா. அப்புறம் இந்த உலகத்துல நிறைய பேருக்கு காதலுக்கும் பொசிசிவ்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. நாம ஒருத்தர் மேல அதிகமா உரிமை செலுத்தணும்னு வைங்களேன், அதாவது அந்த அன்பை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னு வைங்களேன், அது அன்பு கிடையாது, அதுக்கு பேர் பொசசிவ்னஸ். அப்புறம் இந்த பொசசிவ்னஸ்னால சில சமயம் உறவுகளுக்கு நடுவுல ரொம்ப ரொம்ப பெரிய விரிசல் ஏற்பட்டுரும். ஒரு வெறுப்பு வந்துடும். அப்புறம் உண்மையா அன்பா இருக்கவங்களோட நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். டோன்ட் வரி, நீங்க எதுக்கும் கவலையப்படாதீங்க. இதனால உறவுகள் பிரியாது. உறவு அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த சின்ன பயம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த பயம் என்னைக்கும் மனசை விட்டு போகாது. படத்தை பாக்குறதெல்லாம் நிப்பாட்டுப்பா. அதுவும் இல்லாம நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் இப்ப நீ எப்படி பேசுனன்னு உன்னையே நீ கவனிச்சு பாத்தியா? ஏதோ வயசான கிழமை மாதிரி பேசுற. சரி சரி வா, நம்ம போய் ரியாவை பாத்துட்டு வரலாம். இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சு. வா, நம்ம போய் பாத்துட்டு வரலாம். இது ரியலிஸ்டிக் மூவிலாம் கிடையாது மம்மி, என்னோட வாழ்க்கையில நடக்கிறத தான் சொல்றேன். நீங்க என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இல்ல, இப்போவும் ரியா ரியான்னு தான் சொல்றீங்க. ஐம் ரியலி சாரி மாமா. ஆனா இப்போ எனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல இனி யாராலையும் வர முடியாது.
நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நீ போயிடு, உன் ரியா கிட்டே போ. பிராச்சி ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இனிமே சொல்றதுக்கோ கேக்குறதுக்கோ எதுவுமே இல்ல ரன்பீர். அதனால நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் நீ சொல்ற பொய்ய கேக்குற சக்தி எனக்கு இல்ல. பிராச்சி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத மட்டும் கேள. நான் சொல்றது உனக்கு பொய்யா தெரிஞ்சதுன்னா நான் இங்க இருந்து இப்பவே போயிடுறேன், இதோட வரமாட்டேன். பிராச்சி, அன்னைக்கு எங்க அம்மாவோட சண்டை நடந்துச்சுல, நான் உன் வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தேன். ஆனா திடீர்னு எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால எங்க அம்மா வீட்டு என்னால வர முடியாம போயிடுச்சு. என் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப 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 ஓடிட்டு இருந்தது. அது நீ சொன்ன வார்த்தை தான். நீ யாரால இந்த உலகத்துக்கு வந்தியோ அவங்க மனசை என்னைக்கும் உடைச்சிடக்கூடாதுன்னு. அதனால தான் நான் எங்க அம்மா மனசை உடைக்க விரும்பல. அவங்க என்கிட்ட வந்து நீ ரியாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். இங்க பாரு பிராச்சி, எனக்கு என்னோட காதல் ரொம்ப 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 முக்கியம். என் காதல் எல்லாமே என்னால வாழ முடியாது. ஆனா என்னோட காதலை மட்டும் யோசிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு என்னோட காதலை மட்டும் நான் யோசிச்சிருந்தேன்னா இந்நேரம் எங்க அம்மா என்னை விட்டு முழுசா போயிருப்பாங்க. ஒருவேளை எங்க அம்மா என் கூட இல்லைன்னா நான் என்ன பண்றது? அப்பா கூட வா, அப்படி போனா என்ன சொல்லுவாரு? சூப்பர் ரன்பீர், உன் காதலுக்காக என்னோட காதலை அழிச்சிட்டேன்னு சொல்லுவாரு. பாட்டி என்ன சொல்லுவாங்க? நீ எதுக்குடா எங்க வம்சத்துல பிறந்தான்னு கேட்பாங்க. அப்படியே நான் உன் கூட வந்து இருந்தேன்னா நீ என்ன கேட்டிருப்ப? காதல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அம்மாவை விட பெருசு இல்லைன்னு சொல்லியிருப்ப. நீ என்னை ஏறு எடுத்து கூட பாத்திருக்க மாட்டேன். நீ இப்போ எந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறியோ இதை விட அதிகமா என்ன வெறுத்திருப்ப. ஓ, இந்த விஷயத்துக்காக தான் ரன்பீர் என்கிட்ட அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டானா? ஆனா இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பிராச்சி, இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு. அவங்க ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் உண்மையை சொல்ல வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். இங்க பாரு பிராச்சி, ரியாக்கும் எனக்கும் என்ன நடந்தாலும் சரி, என் மனசு உடஞ்சு போச்சு. ஆனா உன் மனசை நான் காயப்படுத்த விரும்பல. அதனால நீ என்ன வெறுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நீ என்ன வெறுக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணேன். அப்பதான் நீ என்ன முழுசா வெறுத்துருவன்னு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் பிஹேவியர். இந்த உலகத்துல எந்த பொண்ணும் எனக்கு பிடிக்காது. எந்த பொண்ணுக்கும் என்னோட இதயத்துல இடம் கிடையாது. எனக்கு சின்ன சின்ன ட்ரெஸ் போடுற பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னைதான் அதிகமா நேசிக்கிறேன். உனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். உன்னை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ நீ எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். நான் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் எப்பவும் உன்னதான் காதலிப்பேன். இங்க பாரு, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் தான். நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நான் தப்பு சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு தெரியும் நான் இங்க இருந்து போகணும் தான் நீ ஆசைப்படுறேன்னு. ஐ நோ, உனக்கு என்னோட முகத்தை பார்க்க கூட இஷ்டம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்பயும் உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். நான் என்னோட தப்பை உணர்ந்துட்டேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிடு. I'm so sorry, Prachi. I'm so sorry. சாரி சொல்லாத. இப்ப நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் முழுசா நம்புறேன். என் அறவை கடமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இதே மாதிரி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்னு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. உனக்கு கூட தெரியுமா, நீ கோவப்படும் போதுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்கு. ஆமா, கேட்கறதுக்கு வேணா ஃபன்னியா இருக்கலாம். ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ என்னை விட்டு போயிட மாட்டிய பிராச்சி. நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணுதா? எனக்கு அப்படி தோணல. அப்புறம் ஏன்னா நீ ரொம்ப நல்லவ. நான் உன்னை முழுசா நம்புறேன். இன்னொரு விஷயம் சொல்லவா? உன் மேல நம்பிக்கை வைக்கிறதும் கோவில்ல சத்தியம் பண்றதும் ஒண்ணு. இந்த உலகத்துல சில பேருக்கு தான் நல்ல அழகான ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மிகப்பெரிய செக்யூரிட்டி. இந்த உலகத்துல நிறைய பேர் எந்த உறவும் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஐ ப்ராமிஸ், நான் இனிமே எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன். எப்பவும் கொடுக்க மாட்டேன். காட் ப்ராமிஸ். ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை நமக்கு பாக்கி இருக்கு.
ரன்பீர், ரியா வந்து என்கிட்ட உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போ. நிச்சயமோ கிச்சயமோ இந்த ரன்பீர் கோழி உனக்கு மட்டும்தான். அப்புறம் இந்த பிராச்சி ரன்பீருக்கு மட்டும்தான். ஓகே, இன்னைக்கு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வந்தல்ல, ஒரு நாள் கதவு வழியா வருவேன். நேரா உள்ள வந்து உட்காந்து உன் கூட டீ குடிப்பேன். அப்புறம் நான் திரும்பி போகும்போது உங்க மம்மி கிட்ட சொல்லி உன்னை நான் தூக்கிட்டு போயிடுவேன். நீ சரியான பைத்தியம். சரி, இப்போ எப்படி வந்தியோ அப்படியே குதிச்சு போ. நீ உன்ன உடம்ப பாத்துக்கோ. சரி, கிளம்பு. ஐ லவ் யூ பிராச்சி. ரியா, ரியா, என்ன ஆச்சு? அத்த பல்லவி ஆண்டி என்ன ரன்பீருக்கு சூஸ் பண்ணாங்க. நான் ரன்பீரை காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அவனுக்காக உயிரை கொடுப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் இப்படி செய்வா, யார் இப்படி சொல்லுவா சொல்லுங்க அத்தை. நான் இதெல்லாம் யாருக்கு பண்றேன்? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் அத்தை, நான் ரன்பீருக்காக உயிரை கொடுப்பேன்னு. நான் அதை பண்ணியும் காட்டிட்டேன். ரன்பீர் எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்க நான் முயற்சி பண்ண உங்களுக்கே தெரியும்ல அத்தை. அதனால என்ன பிரயோஜனம்? ரன்பீர் என் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அந்த ரவுடிங்க எல்லாம் பிராச்சி அட்டாக் பண்ணும்போது அவன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான். அவன் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேங்கிறேன். அவன் என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறான். பிராச்சி 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 எப்ப பார்த்தாலும் பிராச்சி தான் கண்ணுக்கு தெரியுதா, நான் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறேன். ஏன் ஏன் அத்தை? இந்த மாதிரி புலம்புறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. ரன்வீருக்காக நீ தான் முயற்சி எடுக்கணும் ரியா. அதுக்கப்புறம் என்னோட பிளான், அப்புறம் அவரோட அம்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சது எல்லாமே வீணாயிடும் ரியா. உன்னோட கோவத்தை இந்த கிளாஸ்ல காட்டுறதுக்கு பதிலா do something. This is right time. இல்லனா you lose ரன்பீர் forever. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ப்ளீஸ் என்ன தனியா விட்டுடுங்க அத்தை. ப்ளீஸ் என்ன விட்டு போங்க. உன்னோட கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கறியா and behave yourself. உன்னோட கோவத்தை இந்த கிளாஸ்ல காட்டுறதுக்கு பதிலா do something. This is right time. அப்படி இல்லனா you lose ரன்பீர் forever. ஹோய் பிராச்சி, உண்மையிலே நீ அதிர்ஷ்டக்காரிதான். எனக்கு மட்டும் இப்படி ஒரு பையன் கிடைச்சான வை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனோட ஓடி போயிடுவேன். ஆனா நான் ரன்பீர் மேல கோவமா இருக்கேன். ஏன்னா வந்தவன் என்கிட்ட சொல்லாம போயிட்டான். அதான் நான் சொல்லிட்டேன்ல, எங்களுக்கு பேட்சப் ஆயிடுச்சு. ஓஹோ, பேட்சப்பா? வெக்கத்துல உன் முகத்தை பாத்தியா எவ்வளவு செவப்பா இருக்கு? வாய் மூடு. உனக்கு கிளாஸ் இல்லையா? போய் அட்டென்ட் பண்ணு போ. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான புக் தேவை, நான் எடுக்க போறேன். ஆமா, அது என்ன மாதிரி புக்? ஹவ் டு மேக் ரொமான்ஸ்? அடி வாங்க போறேன். கிளம்பு. போறேன். பிராச்சி, நீ உன்னுடைய ஊர்ல நல்லதானே இருந்த. எதுக்கு தேவையில்லாம இங்க வந்த? உன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி சொன்னதில்ல. ஆனா இப்ப எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. அதனால என்கிட்ட இருந்து நீ விலகி இரு. என் ரன்பீரை விட்டு நீயும் விலகியேரு. புரிஞ்சுதா? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுரியா. ரன்பீர் என்ன ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணதே இல்ல. அதோட உனக்காக அவன் என்ன விட போறதும் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் எதுக்காக அப்படி சொன்னான் தெரியுமா? அவங்க அம்மா அப்படி சொல்ல சொன்னாங்க, அதனால சொன்னான். அதனால திரும்ப இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச வராத. இப்போ நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். ஏன் ரன்பீர் கிட்ட இருந்து நீ விலகியே இரு. ரன்பீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ தப்பான நினைப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படியே இரு, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட வாழ்த்துக்கள். I hate you பிராச்சி. I just hate you. I hate you. இது தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? வெறுக்கணும். இதுதானே நீ எல்லார்கிட்டயும் பண்ணிக்கிட்டு இருக்க. பெத்த அம்மா மேலே உனக்கு பாசம் கிடையாது. மத்தவங்க மேல எப்படி வரும்? பிராச்சி, கத்தாத. நான் தான் பார்த்தனே, அம்மாவை ஹர்ட் பண்றதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணேன்னு. மீரா ஆண்டிய போய் கட்டி புடிச்ச, அவங்க கிட்ட எப்பவும் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. ஜஸ்ட் பிகாஸ் அம்மாவை ஹர்ட் பண்ணணும், அதுக்காக தானே பண்ண. ஐ அக்ரி. அப்பா மீரா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் அம்மாவோட வேதனை உன்னால புரிஞ்சுக்க முடியல. அம்மா ஏற்கனவே நிறைய டென்ஷன்ல இருக்காங்க. அதை மேற்கொண்டு நீ இன்னும் அதிகமாக்குற. shut up. Okay, just shut up. நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அம்மா என் மேல உயிரை வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். என் டாடி என் மேல உயிரை வச்சிருக்காரு.
உன் அம்மா விட அதிக அன்பு வச்சிருக்காரு. நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவர் மீராண்டியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்காரு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா பிராச்சி? என்னன்னு தெரியுமா? ஏன்னா உன் அம்மா என் வீட்டுக்கு வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க என்ன விட்டுட்டாங்கல்ல, என்னை விட்டு தானே ஓடி போனாங்க. இப்ப என்னுடைய அப்பா உன்னுடைய அம்மாவை விட போறாரு. நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரி நீ என்ன மிரட்டினா நான் உனக்கு பணிச்சு போயிடும் நினைச்சியோ? ஆனா இல்ல, நீ மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். அதுக்கு பதிலா உன் அம்மாவுடைய வலி அதிகமாக்குவோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வேண்டாம் ரியா, ரியா அப்படி பண்ணாத ரியா, ப்ளீஸ் ரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் அப்படி பண்ணாத. அம்மா நொறுங்கி போயிடுவாங்க. அவங்களால தாங்க முடியாது. அவங்க அழுகை என்னால பார்க்க முடியாது. என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்க ஏற்கனவே நொறுங்கி போயிருக்காங்க. அவங்க எப்படி என்ன சமாதானப்படுத்துவாங்க? அப்பா கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கலதான். அதே மாதிரி வலியும் கிடைக்க கூடாது. எங்க அம்மா விஷயத்துல தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. அவங்க உனக்கும் அம்மா தான். ரியா ப்ளீஸ் அப்படி பண்ணாத. ப்ளீஸ் ரியா அப்படி எல்லாம் பண்ணாத. ரன்பீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்படி அழுதுகிட்டே இருங்க, நீயும் அப்புறம் உன் அம்மாவும். ரியா